சாட்சிகளை பூராம் கலைத்து கொண்டிருக்கிறார் பொன்முடி. எல்லா சாட்சிகளும் பிறல் சாட்சிகளாக மாறிக்கொண்டிருக்கிறார்கள். செம்மன் குவாரி கேஸில் நாங்கள் அந்த வழக்கை எடுத்திருக்கோம். அதனால் இவருக்கு கொடுத்த பெயிலை, ஜாமீனை வாபஸ் வாங்கி அவரை மீண்டும் ஜெயிலுக்கு அனுப்புங்கன்னு சொல்லணுமா இல்லையா ஈடி? இல்லைன்னா என்ன ஆகும்? சாட்சி செந்தில் பாலாஜி பண்ண அதே வேலையை அவங்க மந்திரியாக இருந்துக்கிட்டு சாட்சிகளை கலைப்பார்கள். அதனால தான் நான் ஈடிகளை திட்டுறோம். ஈடியை ஏன் திட்டுறோம்? பிஜேபிக்காரன் கோச்சுக்கிறான்னு கோச்சுக்க, உங்களை பற்றி கவலையே இல்லை. உங்களுக்கு நாட்டில் நடக்கிற அநியாயம் அக்கிரமத்துக்கு ஜாழை அடிக்க முடியாது. உங்கள் கட்சி, நீங்கள் கட்சி வச்சு போவீங்க, உங்கள் கட்சி ஆளுங்கட்சியாக இருக்கும், 1008 அயோக்கியத்தனம் பண்ணுவீங்க. நாங்கள் ஒன்றும் பேசக்கூடாதா? பகுத்தறிவு உள்ளவர்களுக்குத்தான் இந்த சேனல், சிந்திக்கிறவங்களுக்கு தான் இந்த சேனல், மனசாட்சியோடு பார்க்குறவங்களுக்கு தான் இந்த சேனல். ஒரு கட்சி அதுக்கு ஆதரவாக பார்க்குறவங்களுக்கு இந்த சேனல் கிடையாது. பொன்முடிக்கு போய் ஜாமீனை கேன்சல் பண்ணணுமா இல்லையா? ஈடி ஒரு சுப்ரீம் கோர்ட்டில் பண்ணி நீங்கள் இந்த மாதிரி கொடுத்துருக்கீங்க, சாட்சிகளை கலைச்சிக்கிட்டு இருக்காங்க, எல்லா சாட்சிகளும் பிறல் சாட்சிகளாக மாறிக்கொண்டிருக்கிறதுன்னு சொல்லி அவருடைய ஜாமீனை ரத்து செய்வதற்கான எந்த முயற்சியும் நீங்கள் எடுக்காத போது உங்களை தாக்கித்தான் பேசுவோம். பிஜேபி வேடிக்கை பார்த்து கொண்டிருக்கிறது. திமுக அமைச்சர்களுக்கு தண்டனை வாங்கி கொடுக்கும் விஷயத்தில் ஈடி வேடிக்கை பார்த்து கொண்டிருக்கிறது. ஈடியை நிர்வகிக்கக்கூடிய பிஜேபி அமைச்சர்கள் வேடிக்கை பார்த்து கொண்டிருக்கிறார்கள். அதனால் ஈடிக்கும் பிஜேபிக்கும் நாங்கள் விடுக்கும் கோரிக்கை, அத்தனை சாட்சிகளும் பிறல் சாட்சிகளாக மாறிக்கொண்டிருக்கிறார்கள். பொன்முடி இதில் உடனடியாக சுப்ரீம் கோர்ட்டில் மூவ் பண்ணி இவர் மந்திரியாக இருக்கக்கூடாது. செந்தில் பாலாஜிக்கு இருந்த அதே லாஜிக் தானே பொன்முடிக்கும் வரணும். செந்தில் பாலாஜியை நீங்கள் என்ன கேட்குறீங்க? உனக்கு ஜாமீன் கொடுத்தேன், சாட்சிகளை கலைக்கிற, நீ சாட்சிகளை கலைக்க மாட்டேயா? அதனால் என்ன சொல்கிறேன், மந்திரி பதவி வேணுமா ஜாமீன் வேணுமா அப்படின்னு கேட்குறீங்கல்ல? அதே கேள்வியை பொன்முடிக்கு கேட்கணும்ல.